ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் பானுமா, பான்ஸ் கிச்சனில் உங்கள் பானுமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். முந்திரி பால் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கப்பில் ஒரு கப் முந்திரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றி அரைக்கிறதுக்கு ஒரு 3/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்லேயே 1.5 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தேவைப்படாது நமக்கு, இருந்தாலும் 4 ஸ்பூனாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள், இது ஆப்ஷன் தான், வேணா போட்டுக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க கொஞ்சம் பொருளை வச்சு சீக்கிரமாக செய்கிற ஒரு ஸ்வீட் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பாதாமை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். போட்டு ஒரு திருப்பிக்கலாம். இப்படி 1-2 அரைச்சிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், திரியாக அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதை இந்த அடிகனமான வாணலியில் நம்ம போட்டுக்க போகிறோம். ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடுப்பை மெதுவாக வச்சுக்கணும். சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்லாவும் இருக்கும், சத்தான பொருளும் கூட. ஏலக்காய் வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி ஏலக்காய் போடுறத விட்டுடலாம். அவங்கவுங்க வாசனை பொறுத்து, அவங்கவுங்களுக்கு தேவை பொறுத்து தான். இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய், நிறைய இல்லை, ஒரே 1 ஸ்பூன் நெய் போடும். பாருங்க, இப்போ அந்த முந்திரியும் சர்க்கரையும் கலந்து 2 கரைஞ்சி பாருங்க, இப்படி லிக்விட் மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம இப்படியே கலக்கிட்டே இருந்தால் ஒரு 10 நிமிஷம் இறுகிடும். பாருங்க, இப்போ மீண்டும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். நெய் இதுக்கு நிறைய தேவைப்படாது. நம்ம வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். எவ்வளோ நெய் வேணாலும் இன்னொரு 2 ஸ்பூன் கூட போடலாம். ஆனால் போதும், இதுவே போதும். பாருங்கள், ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். இது இறுகி வந்தோடனே அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு முந்திரி கலவை இறுகி வருது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் இறுகி வந்தால் போதும். நம்ம எடுத்து பிளேட்டில் கொட்டிக்கலாம். பாருங்கள், இறுகி வந்துருச்சு. இன்னும் இப்போ நம்ம இதை எடுத்து ஊற்றிடலாம். பாருங்க, இப்போ கத்திக்கு நெய் தடவி நல்ல சதுரமாக பண்ணிக்கலாம். சரி, துண்டுகளை எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். சரியா? அப்போ தான் வீடியோ உங்களுக்கு சதுரமாக தெரியணும் இல்லையா, அதுக்காக இந்த ஆக்ஷன் இது பண்ணிட்டேன். இப்போ நம்ம துண்டு போட்டுக்கலாம். பாருங்க, சுவையான பால் முந்திரி கேக், முந்திரி பர்பி ரெடி. பாருங்க, எவ்வளவு சாஃப்டா, எவ்வளோ மெலிசா, எவ்வளோ அழகா வந்திருக்கு. 1 கப் முந்திரிக்கே நமக்கு இவ்வளோ வந்திருக்குங்கும் போது நமக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கலாம். அதனால சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. பாருங்க, எவ்வளோ ஸ்வீட்டா, எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ அழகா சாஃப்டா வருது பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.